எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ தான் போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு பிளைன் தி வுட், அதாவது என்னென்னா மரத்தை எப்படி இழைக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த வீடியோவோட தம்ப்லைன் பார்த்துருவோம், அது வந்து ஃபைனல் அவுட்புட்டும் பார்த்துருவோம். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி வந்து கண்டினியூ பண்ணி வீடியோவை பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்கோன்னா டீக் செகண்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வுட்டை தான் நம்ம வந்து பிளெயின் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மிஷின் வந்து 2 மிஷின் தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மூலமட்டம் மிஷின், இன்னொன்று வந்து கேஜ் மிஷின். வாங்க அந்த மிஷினை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிளேனிங் மிஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளேனிங் மிஷின் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எட்ஜஸை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக. ஏன்னா வுட்டு நம்ம பல்காக அறுக்கும்போது என்ன ஆகும்னா வுட்டோட பெண்டு இருக்கும், அதில் நிறையா வாழை அறுப்பு இருக்கும். இப்போ அந்தமாரி டைமில் வந்து என்ன பண்ணோன்னா இந்த பிளைனர் மிஷின் வச்சு என்ன பண்ணோன்னா வுட்டை ஸ்ட்ரெயிட் பண்ணோம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது பெண்டு இருக்கிறது வந்து எப்படின்னா இது கரெக்டாக சமமாக, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் வுட் எடுத்துமே சோத்தில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது வந்து கரெக்டாக சோத்தோட ஒட்டி இருக்கணும். அது இல்லாமல் நடுவில் பெண்டு இருந்துச்சுன்னா அது அசிங்கமாக தெரியும். அந்த பெண்டை எடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவோன்னா இந்த மிஷின் யூஸ் பண்ணுவோம். இதில் தான் வச்சு என்ன பண்ணுவோன்னா ஃபுல்லாக வந்து பெண்டு எடுப்போம். ஆக்சுவலாக 2 சைடு போடுவோம். இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் மூலமட்ட மிஷின் வாங்க. இதுக்கு அடுத்து வர மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கேஜ் மிஷின் வாங்க. அது வந்து என்னென்னா அளவு இந்த சைஸில் இருந்தால் இப்போது என்ன சொல்கிறது 2க்கு 3 4க்கு 3 இந்த சைஸுக்கு வரணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேஜ் மிஷின் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் ஒர்க்கு நிறையா ஒர்க் பண்ணலாம். ஆர்ச் டிசைன் போடலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வாசக்கால் டிசைன் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வாசக்காலுக்கும் ப்ளஸ் ஜன்னல் டோருக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த மிஷினை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்கிங்கை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிற 2 மிஷின் வந்து இந்த 2 மிஷின் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மூலமட்ட மிஷின், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேஜ் மிஷின். இதுதான் பார்த்திங்கன்னா எல்லா வுட் ஒர்க்கிங்க்கும் காமன் பேசிக்காக இருக்கும். பழைய காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இழப்பில் வச்சு இழைச்சி இருப்பாங்க. அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணாங்கன்னா இந்தமாரி வந்து மூலமட்ட மிஷின் கொண்டு வந்தாங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷில் சொன்னாங்கன்னா பிளேனர் மிஷின் வாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 2 வாட்டி எட்ஜஸ் வந்து இல்லை பிளேனிங் பண்ணோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா கேஜ் மிஷின் போனோம். ஏன்னா அது வந்து என்ன பண்ணோன்னா அளவை தீர்மானிக்கும். நம்மளுக்கு என்ன அளவு வேணுமோ அதில் வந்து நம்ம மிஷினில் ரேக்கில் செட் பண்ணி இந்த கேஜ் மிஷினில் சர்க்கிளில் ஹேண்டில் வேறு தெரியுமா அதில் தான் வந்து என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன அளவு வேணுமோ அதை செட் பண்ணி வச்சுட்டு நம்ம அது வழியாக வுட்டை அனுப்பிச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வுட்டு பிளேன் ஆகி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 மாடல் இருக்குது. நாங்கள் வச்சு இது வந்து சிங்கிள், அதாவதுனா ஒரே டைம் வந்து 2த்தையும் போடுற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கும் சீக்கிரமாக முடியும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சைடு ஆக்சுவலாக அந்த மிஷினில் வந்து 2 பக்கம் பிளேனிங் பண்ணோம். அதுக்கடுத்து என்ன பண்ண வரோன்னா இந்த மிஷினில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு என்ன அளவு தேவையோ நம்ம அதுக்கேற்ற என்னோட கேஜை செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து விட்டால் எல்லா மரமும் என்ன ஆகும்னா ஒரே சைஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த மிஷினில் மூலமட்டம் போட்டாலும் என்ன ஆகும்னா இந்த சைடில் வந்து என்ன ஆகுனா வந்துடும். நம்ம அந்த மிஷினில் மூலமட்டம் போடாமல் இந்த மிஷினில் போட்டால் என்ன ஆகும்னா அதில் எப்படி பெண்டு இருக்கோ அதே தாண்டு வரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா பிளேனிங் மிஷினில் வந்து மூலமட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நம்ம வந்து பிளேனிங் பண்ணோம். இதில் பற்றி என்ன சொல்லணும்னா இது ஒன்லி பார்த்திங்கன்னா திக்னஸ், அதாவது வுட்டோட திக்னஸ்க்காக மட்டும்தான் இந்த மிஷினை ப்ரப்போஸ் யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ச் டிசைன் யூஸ் பண்ணி வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸு, அதை யூஸ் பண்ணி ஆர்ச் டிசைன் பண்ணலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மிஷின்ஸ் வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்கிங் பார்த்தாலே இந்த 2 மிஷின் வந்து ரொம்ப காமனான மிஷினு. ஏன்னா வந்து இதுதான் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குக்கும் வந்து காமனாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த 2 மிஷின் தான். ஆக்சுவலாக எல்லா ஒர்க்கும் வந்து இந்த 2 மிஷின் கம்பல்சரி யூஸ் இருக்கும். வுட் ஒர்க்கிங் வந்தாலே பார்த்திங்கன்னா இந்த 2 மிஷின் தான் வந்து காமனாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணேன்னா வுட்டை எப்படி பிளேனிங் பண்ணுறதும் காமிச்சிருக்கேன். அதே சமயம் வந்து இந்த 2 மிஷின் தான் பார்த்திங்கன்னா இருக்குதுலேயே வந்து பேசிக் எல்லாமே வாசக்கால் செய்கிறதுக்கும் சரி, ஜன்னல் செய்கிறதுக்கும் சரி. அதுக்கு நீங்கள் எந்த வுட் ஒர்க்கிங் ஹெவி டியூட்டி வுட் ஒர்க்கிங் செய்யணுன்னாலும் இந்த 2 ஹெவி டியூட்டி மிஷின் வேணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணால் இப்போ மூலமட்டை போட்டு முடித்த உடனே நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த வுட்டு, அதாவது இந்த டீ குட் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து பிளேனிங் பண்ண முடிச்சோன்னு எப்படி ஆச்சுன்னு நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வாழை இருப்பு, அதாவது என்ன பெரிய பேன்ஸால் அறுத்து எடுத்துன்னு வருவாங்க. அறுத்து எடுத்துன்னு வரும்போது என்ன ஆகும்னா பெண்டு இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா மேலே பார்த்தாலே தெரியும் வாழை இருப்பு நிறையா இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பெண்டுனால நம்ம வந்து பிளேனர் மிஷின் யூஸ் பண்ணுறோம். பிளேனர் மிஷின் யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன அளவு தேவையோ அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கேஜ் மிஷினில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மரம் இருக்கும், அதேமாரி வந்து ஒரு மாதிரி சொட்டை கிட்ட எல்லாமே இருக்கும், பெண்டு இருந்து எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பிளேனர் மிஷின் எடுப்போம்.
அதுக்கடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளெயின் பண்ணி முடித்த உடனே இந்த வுட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதான் பார்த்தீங்கன்னா ப்ளெயின் பண்ணி முடித்த உடனே அதே வுட்டை தான் நான் சேமாக வீடியோ எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இருக்குது, எனக்கு தெரிஞ்சு பார்த்தா நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து அது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முச்சு இருக்கும். அந்த முச்சு வந்து என்ன ஆகும்னா அது வந்து இயற்கையாக மரத்தில் வருது. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளெயின் ஆகாது. ஏன்னா அது பிளேடு வந்து அது வந்து நிறைய வுட்டு வந்து அது சுழல் மாதிரி இருக்கும். அதில் இது கட் ஆகும் என்ன ஆகும்னா அந்த முச்சு வந்து அந்த இடத்துல சீக்கிரம் ப்ளெயின் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து பஃபிங் மிஷின் இருக்கும், பஃபிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா கிரைண்டிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ளெயினிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயினர் மிஷினோட 2 காமனாக எல்லா வுட் ஒர்க்கிங்க்கும் காமனான 2 மிஷின் இது தான். பட்டு வேறு இதுலாம் பார்த்தீங்கன்னா சில இதில் சின்ன மிஷின் வச்சுருப்பாங்க. பட் என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி மிஷினு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என் ஷாப்புக்கு என்ன ஒர்க் வருதோ அதை தான் வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். யூடியூப் பண்ண மாட்டேன். மறக்காமல் வந்து வீடியோ பார்த்துட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுறேங்க. மறுபடியும் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.